பார்க்க போகிற படத்தோட பேர் லஞ்ச் பாக்ஸ். அதுதான் படத்தோட பேர். இந்த கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அப்படியே ஒரு சுவாரஸ்யமாக எடுத்திருப்பாங்க அந்த படம் ஃபுல்லாகவே. அந்த படம் முடிகிறது கூட அச்சோ அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ சுவாரஸ்யமான ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி தான் இது. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இருப்பாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து வேக வேகமாக வேலைக்கு கிளம்பிட்டு இருப்பாரு. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்காக விதவிதமாக சமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு சில மனைவிமார்கள்ல இவங்களும் ஒருத்தவங்களா இருப்பாங்க. இப்போ அவங்க பொண்ணுக்கும் வந்துட்டு ஒரு 6 7 வயசு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணையும் வேக வேகமாக கிளப்பி விட்டுட்டு அவங்க ஹஸ்பண்ட்காக புதுசா அவங்க ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா வேலைக்கு போறவங்கன்னா பிஸியா அப்படி இருப்பாங்க. ஆனா வீட்ல இருக்க ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அந்த அந்த திறமை வந்துரும். அதாவது ஒரு ஆர்வம் வந்துரும் சமைக்கிறதுல. புதுசா செய்யணும்னு நினைப்பாங்கல்ல. அப்படிதான் இவங்களும் தனிப்பட்ட முறையில திறமைகளும் பலதும் அவங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இதுக்கு வந்து அவங்க அபார்ட்மெண்ட்ல மாடியில ஒரு ஆன்டி குடியிருப்பாங்க. கடைசி வரைக்கும் அந்த ஆன்ட்டிய நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அந்த ஆன்ட்டி வந்து இவங்களுக்கும் அவங்களுக்கும் கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட தான் மேல இருந்து கயிறு கட்டி கூட இறக்குவாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா இவங்க வந்து அதை கொடுத்து மேலே அனுப்புவாங்க. இவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவை அப்படின்னா அவங்க அங்கிருந்து அவங்களுக்கு பார்சல் பண்ணி இப்படியே வரும். இப்படியே தான் 2 பேரும் மாறி மாறி பேசிப்பாங்க. அதாவது நேரில் போய் பார்க்கல மாட்டாங்க. இப்படியே தான் மேலேருந்து இவங்க ஜன்னல் கிட்ட இருந்து கிச்சன் ஜன்னல்லேருந்து பேசுவாங்க. அவங்களும் பதில் சொல்லுவாங்க. அப்படியே தான் போயிட்டு இருக்கும். இப்போ வழக்கம் போல் இதெல்லாம் ரொட்டீனாக நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ வந்து ஹஸ்பண்ட்காக வந்துட்டு புதுசாக சமைச்சு கொடுத்து அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் நினைப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு அதாவது இவங்க வந்து டைரெக்டாக கையில் கொடுத்து அனுப்ப மாட்டாங்க. லஞ்ச் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அதாவது நார்த் இந்தியன்ஸ் அங்கே பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எல்லாருமே அவசர அவசரமாக வேலைக்கு போயிடுறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு வந்து கரெக்டான டைமில் சாப்பாடு கொடுக்கறதுக்காக ஒருத்தவங்க வந்து ஒரு வேலை அதுக்குன்னே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட ஆயிரக்கணக்கான பாக்ஸ் வந்து சேரும். அதாவது ஒருத்தர் சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரிஞ்சிருவாங்கல்ல. அதாவது ஒவ்வொரு ஆஃபீஸில் ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கும். அது எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுக்கணும். மொத்தமாக இவங்க கலெக்ட் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு ஆஃபீஸ்க்கு போக வேண்டியது மொத்தமாக அங்கே போயிடும். அங்கே போய் அவங்கவுங்க பேரில் போட்டது அப்படியே தனித்தனியாக போயிடும். அப்படி தான் இவங்களும் அவங்க ஹஸ்பண்டுக்காக சாப்பாடு இவர் கலெக்ட் பண்ண வருவார். அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. அவங்க பொண்ணு இப்போ வேக வேகமாக ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து அவங்க ஆன்ட்டி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது மாடியில் குடியிருக்காங்கல்ல அவங்க. அதுக்காக அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து ரொம்ப கரசரமாக நல்லா செஞ்சு அனுப்பியிருப்பாங்க. அதை அவர் சாப்பிட்ருப்பாரா, வீட்டுக்கு வந்து அவர் என்ன சொல்வார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாகவே வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி உங்கள் காலையில் அந்த வேலை முடிஞ்சிடும். அப்போ அவங்க ஆன்ட்டிக்கிட்டே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த இதை நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு நீ இதை மட்டும் செஞ்சு பாரு, உன் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி இதையே செய்ய சொல்லுவார் பாரு, நான் சொன்ன மெத்தட்லேயே செய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. இவங்களும் அதே மாதிரி செஞ்சு கொடுத்துருவாங்க. இப்போ ஈவினிங் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வருவாங்க. வந்த உடனே அவங்க எப்போவுமே ஹஸ்பண்ட் வந்து என்னென்னா பாதி சாப்பாடு அப்படியே மிச்சம் மிச்சம் வச்சு கொண்டு வருவார். அதனால தான் அவங்க இவ்வளோ மெனக்கேடுறாங்க. அது மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வந்து ஃபுல்லாகவே காலியாக இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ போயிட்டு அவங்கள்ட்ட கூட கேட்பாங்க, இன்றைக்கி நான் சமைச்சது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா, டிஃபன் பாக்ஸ் வந்து காலியாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவார்னா, நல்லா இருந்தது காலிஃப்ளவர் தானே பண்ணியிருந்தேன், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போவார். இவங்களை கொஞ்சம் கூட அவர் கண்டுக்கவே மாட்டார். இன்னும் சொல்லணும் அப்படின்னா அவங்க ரெடியாகி அவருக்கு கிளம்பும் போதெல்லாம் அவங்க இவ்வளோ வேலை இருந்தாலும் காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க, ஈவினிங்கும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. ஆனால் அவர் வந்து சுத்தமாக இவங்களை கண்டுக்கவே மாட்டார். அதனால சமையலையாவது அவருக்கு நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க அப்படியே ஆர்வமாக இருப்பாங்க. அதையும் அவர் சுத்தமாகவே சட்டை பண்ண மாட்டார். இவங்க இப்படி டிஃபன் பாக்ஸ் இன்றைக்கி ஃபுல்லாக காலி பண்ணிட்டு வந்திருக்காங்களே சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது காலிஃப்ளவர் தானே பண்ணியிருந்தா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி இவங்க காலிஃப்ளவரே பண்ணலை, என்ன இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு யோசனையாக இருக்கும். ஆனால் இவர் நம்ம சமைச்சதை சாப்பிடல காலிஃப்ளவர்னு சொல்கிறாரு அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஒருவேளை டிஃபன் பாக்ஸ் மாறி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்க. ஆமாம், டிஃபன் பாக்ஸ் வந்து மாறி இருக்காது லஞ்ச் பாக்ஸ். எப்படின்னா இப்போ இவர் இங்கே வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா, இந்த ஆஃபீஸ்க்கு அந்த பாக்ஸ் வந்து மாறுதலாக தவறுதலாக வந்துடும். இவரும் வந்து அதை சாப்பிடும்போது வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு அவருக்கு என்ன இன்றைக்கி பாக்ஸ் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பார். ஏன்னா இவர் வந்து ஒரு மெஸ் மாதிரி இருக்கும்ல, மெஸ்ஸில் தான் வந்து சாப்பாடு சொல்லி வச்சு அவர் கொண்டு வர சொல்லுவார். ஆனால் கொண்டு வரவங்க இவங்களா தான் இருப்பாங்க. ஸோ அவருக்கு வந்து என்ன டிஃபன் பாக்ஸும் வேறு மாதிரி இருக்குது, சாப்பாடு டேஸ்ட்டும் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அவருக்கு அந்த டேஸ்ட்டு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அதுக்கு முன்னாடி அவர் அந்த ஸ்மெல், அந்த சாப்பாடோட ஸ்மெல் அவர் இது வரைக்கும் அந்த ஸ்மெல் அவருக்கு அந்த மாதிரி இருந்தது கிடையாது. அந்த மாதிரி ஒரு சாப்பாடை இன்றைக்கி நல்லா மெஸ்ஸில் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஃபுல்லாக சாப்பிட்டுருப்பாரு. ஏன்னா இவருக்கு தெரியாது இந்த மாதிரி மாறி வேற ஒருத்தருக்கு போக வேண்டியது இவருக்கு வந்திருக்கு அப்படின்றது இவருக்கு தெரியாது. சரின்னு சொல்லிட்டு இப்போ இவருக்கோட ஆஃபீஸில் வந்து இவர் புதுசாக ஜாயின் பண்ண போகிறார். ஏன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாளில் இவர் வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு. இவரோட போஸ்டிங்க்கு தான் இவர் வந்து சேர்றாரு. அதனால இவரோட வேலைகளெல்லாம் கொஞ்சம் கற்றுக் கொடுக்க சொல்லுவாங்க. இவர் வந்து சிரிச்சு அவர்கிட்ட பேசி அந்த வேலையெல்லாம் எப்படியாவது கற்றுக்கணும்னு சொல்லிட்டு இவர் நினைப்பாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நினைப்பாருன்னா அவருக்கு வந்து இந்த மாதிரி யார்ட்டையும் சிரிச்சு பேசலாம் பிடிக்காது. அவர் உண்டு அவரோட வேலை உண்டு அப்படின்ற மாதிரி தான் அவர் அந்த மாதிரி ஒரு கேரக்டராக இருப்பார். இங்கே ஆஃபீஸ் வருவார், அவரோட வேலைங்களை பார்ப்பாரு, கிளம்பிடுவார். வீட்லேயும் அவருக்கு யாருமே கிடையாது. அவங்க ஒய்ஃபும் இறந்து போயிருப்பாங்க. இவர் மட்டும் தனியாளாக இருக்கிறதுனால மெஸ்ஸில் சாப்பாடு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறாரு. பல வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காரு. அக்கௌண்டண்ட்டாக இருப்பார். ஆனால் ஒரு தப்பு கூட அவர் வாழ்க்கையில் அந்த அக்கௌண்டன்ட் இதில் அவர் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஸ்டாஃபாக இருப்பார். இப்போ இவர் வந்து பேசவும் அவர் வந்து எப்பவும் எல்லார்ட்டையும் பண்ணுற மாதிரி கட்படிச்சு தான் விட்டுட்டு இருப்பாரு. இப்போ எனக்கு இது சொல்லித்தரேன் கேட்கும்போது இதே நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன், நீங்கள் அப்புறம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அனுப்பிடுவார். சரி அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் டைமில் போய் இவர் திரும்பவும் போய் கேட்பாரு. அப்போ என்ன சொல்லிடுவாருன்னா நான் லஞ்ச் டைமில் யார்ட்டையும் பேசுறதில்ல கொள்றதில்ல, அதுக்கப்புறம்
சீக்கிரம் வாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. சரி சரின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிருவாரு. இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா மறுநாளும் அதே மாதிரி சாப்பாடு வந்திருக்கும். இவருக்கு இது என்னடா இது மொத நாள் சரி திரும்பவும் வேற மாதிரி வந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாரு. சரி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்க்கும்போது அதில் என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா அதில் ஒரு லெட்டர் வேற வச்சிருப்பாங்க. அதாவது இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு அனுப்பின லஞ்ச் பாக்ஸ் இது, அது உங்களுக்கு மாறி வந்திருக்கு. அதாவது அவருக்கு நான் மெனக்கெட்டு நிறைய விஷயங்கள் செய்கிறேன், அவர் மிச்சம் மிச்சமாக வச்சு கொண்டு வந்துருவாரு, அதுக்காக தான் நான் புது விதமாக சமைச்சு அனுப்பிட்டு இருக்கேன், இது உங்கள்கிட்ட தவறுதலாக வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அதில் வச்சிருப்பாங்க. இந்த ஐடியா கூட பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி தான் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆன்ட்டி கொடுத்தோன்னே இவங்க அந்த லெட்டர் எழுதியிருப்பாங்க. அந்த லெட்டர் படிக்கும் இவர் படித்து பார்த்தோன்னே அப்போ தான் இவருக்கு தெரியும் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து தவறுதலாக வருதுன்னு. இதுக்கிட்ட இவர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து தான் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ் வருதுன்னு தெரியாமல் அவங்களுக்கு எப்போ ரெகுலராக சாப்பாடு அனுப்புகிறாங்களோ அந்த மெஸ்ஸுக்கு போயிட்டு இன்றைக்கி நீங்கள் பண்ண சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு, ரெகுலராக இதே மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு வேறு அந்த மெஸ்ஸுக்காரங்கிட்ட சொல்லிடுவாங்க. அவர் சொல்லிட்டு போனோம் அந்த மெஸ்ஸில் உள்ளவங்களுக்கு என்னன்னா இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் தானே சமைச்சு வச்சோம், அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு போல இருக்கு, இனிமேல் டெய்லி காலிஃப்ளவரே வைப்போம்னு சொல்லிட்டு அவங்க டெய்லி காலிஃப்ளவரே வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இது இவங்களுக்கு தெரியவே தெரியாது, இதே மாதிரியே போயிட்டு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டுக்கு வந்து காலிஃப்ளவராக டெய்லி போயிட்டு இருக்கு. அதாவது ஹீரோயினோட அந்த ஹஸ்பண்ட் இருக்கா அவளுக்கு காலிஃப்ளவராக போயிட்டு இருக்கு, இவருக்கு டெய்லி இந்த சாப்பாடாக வந்துட்டு இருக்கு. அப்போ தான் இது மாதிரி தவறுதலாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு லெட்டர் எழுதி வைப்பாங்க. அதுக்கு உடனே அவர் என்ன பண்ணுவார்னா இவருக்கு பதில் எழுதுறன்ற பேரில் இவர் பதில் எழுதாமல் இன்னைக்கு சாப்பாட்டில் ரொம்ப உப்பள்ளி போட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி வேறு எதுவுமே எழுதாம அதை மட்டும் எழுதி வச்சிருப்பாரு. இதுக்கு இடையிலே வந்துட்டு இந்த விஷயம் தெரியறதுக்கு முன்னாடி அவங்க ஒய்ஃப் இருக்காங்களா அவங்க வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு நான் செஞ்ச சாப்பாடுலாம் நல்லா இருக்கா, நேற்று ஃபுல்லாக சாப்பிட்ருந்தீங்க இன்றைக்கும் வந்து சாப்பிட்ருக்கீங்க ஆனால் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களே அப்படி இப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்வார்னா நீ எதுக்கு டெய்லி எனக்கு காலிஃப்ளவராக வைக்கிற, எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக ஆகுது, அது கொஞ்சம் மாற்றிக்கேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவார். அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு இந்த விஷயமே தெரிய வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆன்ட்டிகிட்ட இதை பற்றி சொல்லுவாங்க. அந்த மாடியில் உள்ள ஆன்ட்டி கொடுத்த ஐடியா தான் அந்த லெட்டர் எழுதுறது. உடனே அவங்க வந்து இந்த மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு அனுப்புனது தெரியாமல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாங்களா. அதுக்கு இவர் வந்து பதில் அனுப்பாமல் இவர் என்ன பண்ணியிருப்பார் இன்றைக்கி சாப்பாட்டில் ரொம்ப உப்பள்ளி போட்டிங்க அப்படின்னு இதையும் அந்த ஆன்ட்டி கிட்ட அவங்க ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி நான் சொன்னதுக்கு இந்த மாதிரி உப்பள்ளி போட்டிருக்கேன்னு சொல்லியிருக்காரு, இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சிருக்கேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, அதை கூட அவர் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுவாங்க. உடனே அந்த ஆன்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா மேலேருந்து ஒரு பார்சல் இறக்குவாங்க. அதுதான் காரமான மிளகாவாக இருக்கும். இந்த மிளகாவை போட்டு நீ நாளைக்கு சமைச்சு அனுப்பு, அவனுக்கு அப்புறம் இருக்குது அப்படி இப்படின்ற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்டுக்காக அந்த மிளகாவை இறக்குவாங்க. அது அவ்வளோ காரணமாக இருக்கும். ஆனால் ஹீரோயினுக்கு இது ஃபஸ்ட்டு அதில் வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு உடன்பாடு இருக்காது. இதை செய்யணுமான்னு ஆமாம் ஆமாம் செய், இந்த அளவுக்கு திமிரா இருக்கவங்களுக்குலாம் இப்படி தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவங்க ஐடியா கொடுத்துருவாங்க. மறுநாள் இவங்க என்ன செய்வாங்கன்னா ரொம்ப காரமான மிளகாவை போட்டு நல்லா காரசாரமாக சமைச்சு கொடுத்துருவாங்க. இவர் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டார். இவருக்கு வழக்கம் போல் டிஃபன் பாக்ஸ் வருது. அந்த டிஃபன் பாக்ஸ் இப்போ அவர் திறந்து பார்க்குறாரு, நல்ல சாப்பாடு நல்ல வாசனம் நல்லா தான் இருக்குது. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா காரம் அப்படியே அவர் கண்ணு ஃபுல்லாக தண்ணியே வந்துடுது, அவரால் சுத்தமாக சாப்பிடவே முடியல, அந்த அளவுக்கு அவருக்கு ரொம்ப காரமாயிடுது. அந்த காரத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா போய் 2 வாழைப்பழம் வேற சாப்பிட்டு வந்துடுறாரு. அப்போ தான் அவர் காரம் வந்து அடங்குது. அந்த டைமில் தான் நிறைய பேரை பார்க்குறாரு. நிறைய பேர் வந்து சமைக்கிறதுக்கோ இல்லை சமைச்சு கொடுக்கறதுக்கோ ஆள் இல்லாமல் அந்த பசி டைமில் வந்து 2 வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு எவ்வளோ பேர் வந்து பசி அடக்கிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் பார்க்குறாரு. அதை வந்துட்டு இன்னைக்கு அவர் என்ன லெட்டரில் எழுதுறாரு அப்படின்னா இன்னைக்கு உங்கள் சமையல் வந்து நல்லா இருந்தது ஆனால் ரொம்ப காரமாக இருந்தது, அதுக்கு நான் 2 வாழைப்பழம் வேற சாப்பிட்டேன், அப்போ தான் அந்த காரமே கண்ட்ரோல் பண்ண என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு. நேற்று நான் உப்பு அதிகமாக போட்டுட்டேன்னு சொல்லியிருப்பேன், அதுக்காக தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் அதில் எழுதியிருப்பாரு. இவங்களுக்கு படித்தவொன்னும் மனசுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதாவது ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா அவங்களுக்குன்னு யாருமே டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாங்க. இப்போ வேலைக்கு போகிற ஹஸ்பண்டாக இருக்கட்டும், ஸ்கூலுக்கு போகிற பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற யாராக வேணா இருக்கட்டும், எல்லாரும் அவங்களுக்கு தேவைக்கு வந்து அம்மா ரெடி பண்ணுறாங்களா, ஒய்ஃப் ரெடி பண்ணுறாங்களா, அவங்கவுங்க தேவை முடிச்சு அவங்க கிளம்புறாங்க, அவங்களுக்கு ஒரு லைஃப்பை வந்து அவங்க அமைச்சிக்கிறாங்க. அது ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும். ஒய்ஃப் வீட்டில் நம்மளுக்காக தான் இதை பண்ணுறா, அவள் என்ன பண்ணுறா, அவளுக்காக டைம் ஒதுக்குறது, அவள் சொல்கிறத காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. அதனாலேயே ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களாம் கிச்சனில் உள்ள டப்பாங்களோடையும் பொருள்களோடையும் பேசியே பழகி போயிட்டாங்க. இப்போ இப்படி இருக்கிற ஒரு பொண்ணோட லைஃப்பில் வந்துட்டு புதுசாக ஒருத்தர் வந்து அவங்க செஞ்ச சமையல் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு ஆறுதல் வார்த்தைகள் தான் வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்குது. அது அவங்கள ஒரு மாதிரி ஒரு பக்கம் ஈர்க்கத்தானே செய்யுது. அந்த மாதிரி தான் இப்போ காட்டியிருப்பாங்க. அதோட இந்த ஒய்ஃபுக்கு வந்து அவர் பேசுகிற அதாவது அந்த லெட்டரில் எழுதியிருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். நம்ம சமைக்கிறது வந்து பாராட்டுறாங்க, ஒருத்தவங்க வந்து விரும்பி சாப்பிட்றாங்க அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஆஃபீஸில் போகிறாரு பார்த்தீங்களா, அவர் பேர் வந்து சாஜன் வச்சுக்கலாம். இப்போ இந்த சாஜன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் வராரு. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் படிக்கிறாரு, அவராக கடையில் வாங்கிட்டு வந்து சாப்பாடை சாப்பிட்றாரு. அப்புறமா அந்த பால்கனி அவர் ஸ்மோக் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வந்து பால்கனியில் உள்ள ஃபேமிலியை பார்க்குறாரு. அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரிலாம் காட்டுறாங்க. அதை பார்க்கும்போது இவருக்கு வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஃபேமிலி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. திரும்பவும் மறுநாளும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்காருல, அவர் வந்துட்டு இவர்கிட்ட வந்துட்டு எனக்கு இதை சொல்லிக் கொடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீ அப்புறமா வா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவர் அனுப்பிடுறாரு. இவரை வந்துட்டு அவர் வந்துட்டு மதியம் மேலே வந்து பார்க்க சொல்லியிருப்பாரு. அவர் நேற்று நான் வந்தேன், நீங்கள் வந்து அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்கன்னு சொல்லும்போது நீ லேட்டாக வந்திருப்பா, அதனால தான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இன்றைக்கி ட்ரைனிங் ஆரம்பிச்சலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்றைக்கி எனக்கு வேலை இருக்குது, அந்த லஞ்சுக்கு அப்புறமா வந்து பாருன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அவர் அப்படியே சொல்லி அனுப்பிட்டே இருப்பார். அது அவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். இப்போ இவர் இன்றைக்கும் போய் சாப்பிட போகிறாரு. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். உடனே இந்த ட்ரைனிங் வந்திருக்காருல அவர் வந்துட்டு உங்கள் லஞ்ச் பாக்ஸ் ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, உங்கள் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க, நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாரு. இவர் உடனே டக்குன்னு என்ன சொல்வார்னா என் ஒய்ஃப் இருந்து ரொம்ப நாள் ஆகுது, இது வந்து நான் மெஸ்ஸில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு பாட்டுக்கு போயிடுவார். இது இவருக்கே ஒரு மாதிரி ஆகிடும். சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துல அமைதியாகிடுவார். இதுக்கப்புறம் இவர் இந்த மாதிரி லெட்டர் எழுதியிருக்காருல, அது அப்படி எழுதின உடனே இவங்களுக்கு மனசு வந்து மாறிடும். இப்போ மறுநாள் வந்து அவங்க வந்து நல்ல விதமாக வந்து சமைச்சு அதாவது உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக போட்டு சமைச்சு அனுப்புவாங்க. இவர் வேகமாக அவருக்கு அந்த சாப்பிட்ற டைமுக்கு முன்னாடி அந்த லஞ்ச் பாக்ஸ் வைப்பாங்களா, வச்ச உடனே இவர் பார்ப்பாரு அந்த ஸ்மெல்
வந்து அவருக்கு வந்துட்டு இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது அப்படின்ற மாரி வேக வேகமா அந்த லஞ்ச் பாக்ஸ தூக்கிட்டு முன்னாடியே சாப்பிடுறதுக்கு வந்துருவாரு. அதுல ஒரு லெட்டர் அவங்க எழுதி வச்சிருப்பாங்க. என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து நேத்து நைட் லேட்டா தான் வந்தாரு. இன்னைக்கு காலையில சீக்கிரமாவே ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாரு. என் பொண்ணும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டா. இப்ப நான் வந்துட்டு மேல் வீட்ல ஒரு ஆன்டி இருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு தான் நெறைய புது புது விதமான டிஷ் எல்லாம் வந்து நான் ரெடி பண்ணுவேன். மேல் வீட்ல இருக்காங்கல்ல ஆன்டி, அவங்களோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10, 15 வருஷமா வந்துட்டு உடம்புநலம் முடியாம தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட கோமா ஸ்டேஜ் அந்த மாரியே சொல்லலாம். ஆனாலும் ஏதோ ஒரு பொம்மை மாரி தான் அவர் இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அந்த லெட்டர்லயே. திடீர்னு அந்த ஹஸ்பண்ட் அதாவது அந்த ஆன்டியோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் வந்து முழிப்பாரு. முழிச்சுட்டு அவங்க வீட்ல உள்ள ஃபேன வந்து ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. பகல் ஃபுல்லா அந்த ஃபேன ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. நைட் ஆனா படுத்து தூங்கிருவாரு. எதுக்காக அவர் இப்படி பண்றாரு அப்படின்றது யாருக்குமே தெரியல. சொல்லப்போனா டாக்டருங்களால கூட கண்டுபிடிக்க முடியல. அந்த ஆன்டி வந்து டெய்லி அவருக்கு சமைக்கிறாங்க கொள்றாங்க. அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கூட அவர் பேச மாட்டாரு. அவருக்கு ஏதோ ஒரு உடல் அளவே மனநல ஏதோ பாதிக்கப்பட்டோ, இல்ல கோமா ஸ்டேஜ் ஏதோ ஒரு மாரி அவர் பாட்டுக்கு இருந்துட்டே இருக்காரு. இது பல வருஷமா இப்படி தான் இருக்கு. அதே மாரி தான் என் ஹஸ்பண்டும். அவர் வந்துட்டு ஃபோனே கதின்னு கிடக்குறாரு. இப்ப டாக்டர்லாம் ஆன்டியோட ஹஸ்பண்ட பொறுத்தவரைக்கும், அந்த ஃபேனாலயாவது அவர் உயிரோட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. அப்படிதான் என் ஹஸ்பண்ட் இருக்காரு. எப்ப பார்த்தாலும் ஃபோனோட தான் கதின்னு கிடக்குறாரு. எனக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. அதோட எதுக்கு தான் வாழ்றோம்னு தோணுது. வாழ்க்கையில ஒரு ஆர்வமே இல்ல. ஒரு விரக்தியா இருக்கு அப்படின்ற மாரிலாம் அவங்க எழுதியிருக்காங்க. இத படிச்ச இவர் வந்துட்டு இவர் பதிலுக்கு இவர் என்ன எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்க சொல்றத படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட் ரொம்ப பிஸியா இருக்காருன்னு தெரியுது. அதனால நீங்க தனிமையா இருக்கீங்க அப்படின்ற மாரி என்னால ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்ப நெறைய பேருக்கு வந்துட்டு அவங்களோட லைஃப்ப வந்து கவனிச்சு அவங்க பார்க்க மாட்றாங்க. முன்னாடிலாம் நம்ம இப்ப வேலைக்கு போம்போது ட்ரெயின்ல ஏறணும் அப்படின்னா வந்துட்டு, எப்பயாவது தான் நின்டு போற மாரி இருக்கும். முக்காவாசி நம்மளுக்கு உட்கார்றதுக்கு சீட் கிடைக்கும். ஆனா இப்ப எல்லாருமே நின்னுட்டு போற மாரி தான் இருக்கு. யாருக்குமே இப்ப உட்கார்றதுக்கு சீட் கிடைக்கல. அந்த அளவுக்கு வந்து இப்ப வந்து பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. வேலையும் அதிகமா இருக்கு. ஸோ எல்லாருமே ரொம்ப பிஸியா தான் இருக்காங்க. உங்களுக்கு நான் ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா, உங்க ஹஸ்பண்ட் இவ்ளோ பிஸியா இருக்காரு அப்படின்னா, நீங்க ஏன் இன்னொரு குழந்தைக்கு ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா ஒரு குழந்தை பிறந்தா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள வந்து அந்யோன்யம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த லெட்டர்ல எழுதுறாரு. இத பார்த்த உடனே இப்ப ஹீரோயின் இருக்காங்களா, அவங்களுக்கு அதுதான் சரின்னு கூட படுது. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஹனிமூன் அப்ப வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸ அவங்க அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க. அத எடுத்து இப்ப அவங்க போட்டு பார்க்குறாங்க. இப்பவும் அவங்களுக்கு அது அப்படியே கரெக்ட்டா ஃபிட் ஆகுது. ரொம்ப குண்டாகாம அப்படி இப்படி இல்லாம ரொம்ப ஸ்லிம்மா கரெக்ட்டா இருக்காங்க. அத பார்த்தோன அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா அழகா மேக்கப் பண்ணிக்கிட்டு அவங்க வீட்டுக்காரங்க வராங்க. அவங்க ரெடி ஆயிட்டு அவங்க கிட்ட போய் சுத்தி சுத்தி அவர் சுத்தி சுத்தி வராங்க. அவர் மேல எங்கேயும் பார்க்குறாரு. ஆனா எதுவும் கண்டுக்க மாட்டேங்கிறாரு. அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துட்டு இருக்காரு. ஃப்ரெஷ் ஆகுறாரு, போறாரு, வராரு, ஃபோன் எடுக்குறாரு, படுக்குறாரு, தூங்குறாரு. இதே மாரி இருக்கு. அப்ப இவங்க பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு ஓப்பனாவே அவர்ட்ட கேட்குறாங்க. நம்ம ஏன் அடுத்த குழந்தைக்கு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவருக்கு அதுல சுத்தமா ஆர்வம் இருக்க மாதிரியே தெரியல. அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, "நீ வந்து ஏன் காலிஃப்ளவரே டெய்லி அனுப்பிட்டு இருக்க? வேற ஏதாவது மாத்தலாமே அப்படின்னு எனக்கு இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு" அவர் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. மத்தபடி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாரி அப்செட் ஆயிடுது. அதெல்லாம் ஒரு மாரியான சங்கடமா இருக்கும்ல. அது மாரி அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது அந்த டைமு. இப்ப இந்த சார்ஜன் இருக்கார்ல, அவர் மறுநாள் வந்து ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிராஃபிக்கா இருக்கு. என்னவோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரியுது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அந்த ஆட்டோ டிரைவர் என்ன சொல்றாருன்னா, இங்க ஏதோ ஒரு ஒரு பொண்ணு அதாவது ஒரு ஒரு லேடி இருக்காங்க. அவங்க வந்துட்டு அவங்க பொண்ணோட சேர்ந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளம் போல இருக்கு அப்படின்னு சொல்லவும், இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. ஏன்னா ஒரு வேள அந்த ஹீரோயினா இருப்பாங்களோ, அவங்க பொண்ணோட ஏற்கனவே அவங்க கவலையெல்லாம் எழுதியிருந்தாங்களே, ஒரு வேள சூசைட் பண்ணிக்கிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே பதட்டப்படுறாரு. இப்போ ஆஃபீஸ்க்கும் வராரு. ஏன்னா இப்ப வேற எந்த டீட்டெயிலும் எத பத்தியுமே தெரியாது 2 பேருக்குமே. ஆஃபீஸ்க்கு வராரு. இன்னைக்கு லஞ்ச் டைம் வரதுக்கு முன்னாடியே லஞ்ச் டைம் எப்போ வரும் எப்போ வரும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு மட்டும் லஞ்ச் பாக்ஸ் அவங்கள்ட்ட இருந்து வந்ததுன்னா, அவங்க கண்டிப்பா சூசைட் பண்ணல. அப்படி வரல அப்படின்னா, அவங்க சூசைட் பண்ணது அவங்களா தான் இருக்கும் அப்படின்ற மாரி அவருக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அதே மாரி எதிர்பார்த்துட்டே இருக்காரு. கரெக்ட்டா அந்த லஞ்ச் பாக்ஸும் வந்துருது. அப்பதான் அவருக்கு அப்பாடா! இவங்க இந்த வேல பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நிம்மதி வருது. அப்பாடான்னு அவருக்கு இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில ஒரு லெட்டர் இருக்கு. அத பிரிச்சு படிக்கலான்னு அவர் போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெய்னிங்காக ஒருத்தர் வந்தார்ல, அந்த ஷேக் அவர் என்ன பண்றாருன்னா வந்துர்றாரு. வந்துட்டு நம்ம ட்ரெய்னிங் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இப்ப எப்படி பண்ண முடியும்? என்னோட இது லஞ்ச் டைம் அப்புறமா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. "ஏன் சார் என்ன அவாய்ட் பண்ணிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆஃபீஸ்ல இருக்கவங்க எல்லாருமே சொன்னாங்க, "நீங்க வந்து எதுவுமே சரியா முகம் குடுத்து பேச மாட்டீங்க. சிடு சிடுன்னு தான் இருப்பீங்க" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் அதெல்லாம் நான் பெருசா எடுத்துக்கல. உங்ககிட்ட நான் வந்து நான் தான் பேசிட்டு இருக்கேன். இன்னும் சொல்லணும் அப்படின்னா, எனக்கு அப்பா, அம்மா கூட கிடையாது. நான் ஒரு அனாதை. எனக்கான பேர கூட நானே தான் வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது மட்டும் இல்லாம நான் செய்ற வேலை எல்லாத்தையுமே நானே தான் கத்துக்கிட்டேன். யாருமே எனக்கு கத்துக் குடுத்தது கிடையாது. இந்த வேலைய நானே தான் கத்துக்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சோகமா அவர் கிளம்புறாரு. அத பார்த்தோனே இவருக்கே அந்த சார்ஜனுக்கு மனசு ஒரு மாரி சங்கடமாயிடுது. உடனே அவர கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, நேரா என் டேபிளுக்கு போ. அங்க வந்துட்டு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து ஒரு பேமெண்ட் ஷீட்ல வந்து ரெடி பண்ணி வை. நான் வந்து என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அது உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது. சரின்னு சொல்லிட்டு வேக வேகமா அந்த வேலைய பார்க்க போறாரு. அந்த லெட்டர் இப்ப தான் அவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஹீரோயின் எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு காலையில வந்து ரேடியோல எங்க ஹஸ்பண்ட் வந்து வேலைக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் ரேடியோ போட்டு நான் கேட்கும்போது, அதுல வந்து ஒரு நியூஸ்ல சொன்னாங்க. ஒரு ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல கேட்டேன். அத கேட்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா எனக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் வந்துட்டு லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். அவன் அந்த மாதிரி பண்ணது வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் அந்த நியூஸ்லாம் கேட்கும்போது என் தம்பியோட ஞாபகம் தான் எனக்கு வரும். சில நேரங்கள்ல என்னோட வாழ்க்கைய நினைச்சு எனக்கே ரொம்ப விரக்தியா இருக்கும். எனக்கு சூசைட் பண்ணிக்கலாம்னு தோணும். ஆனா அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் வந்து இருந்தது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல எழுதியிருப்பாங்க.
அதோட பார்த்தீங்கன்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, "நீங்க தேவையில்லாம தப்பான கண்ணோட்டத்தோட எதையுமே பார்க்காதீங்க. அதாவது இப்படிதான், அப்படிதான்ற மாரி நம்ம எதுவும் பார்க்க வேண்டாம்." அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணமும் எழுதியிருக்காரு. ஒரு தடவ நான் இந்த மாரி தான் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நான் ட்ரெயின்ல போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டி என் பின்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. என்ன வந்து பின்னாடி பேக் சைட்லருந்து யாரோ டச் பண்ற மாரி இருந்தது. நான் திரும்பி பார்க்கும்போது அந்த பாட்டி இருந்தாங்க. அவங்க தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு எனக்கு கோவமும், ஆத்திரமும் வந்தது. அதுக்கப்புறமா தான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு தெரிய வந்தது. ஒரு பக்கத்துல இன்னொரு ஆள் நின்னுட்டு அவரோட ஃபைல் தான் வந்து என்ன வந்து அந்த மாரி தட்டிட்டே இருந்தது அப்படின்றது நான் அப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். தேவையில்லாம ஒரு பாட்டிய வந்து நான் சந்தேகப்பட்டுட்டேன். அதனால நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள அத முழுசா புரிஞ்சுக்காம சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டியதில்ல, தப்பாவும் நம்ம நினைக்க வேண்டியதில்ல அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாரு. இத படிச்சோனே அவங்களுக்கு சிரிப்பு தான் வரும். அத பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, சாஜனும் அவர் கூட அந்த ட்ரெயினிங்க்கு வந்தார்ல அந்த சைட். அவரு 2 பேருமே வந்து இப்ப கிளம்புறாங்க. ட்ரெயின்ல தான் போயிட்டுருக்காங்க. ட்ரெயின்ல உட்காந்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினிங் வந்த ஆள் இருக்கார்ல, அவர் வந்து காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு இருக்காரு. இது இவரு ஆச்சரியமா பார்க்குறாரு. "என்ன இப்பவே கொஞ்சம் காய்கறி இருக்கு?" "ஆமா, இப்பவே இத நறுக்கி வச்சுட்டேன் அப்படின்னா, வீட்ல போய் நான் சமைக்க ஆரம்பிச்சுருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. டைம மிச்சம் பண்ணி, இப்ப அந்த உட்காந்துட்டு இருக்க டைம்ல அத வெட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காய்கறிய நறுக்கிட்டு இருக்காரு. "உனக்கு சமைக்கலாம் தெரியுமா? இதெல்லாம் இப்ப எங்க கத்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி அவரு கேட்கும்போது, "இதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல்ல தான் அக்கவுண்டன்ட்டா இருந்தேன். அங்க தான் சமையல்லாம் வேலையெல்லாம் நான் கத்துக்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு அவங்கவங்க இடம் வரும்போது அவங்கவங்க இறங்கி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் மறுநாள் வந்துட்டு இப்ப ஆஃபீஸ்க்கு வராரு. அங்க பார்த்தீங்கன்னா, லஞ்ச் பாக்ஸும் வருது. ஹீரோயின் கிட்ட இருந்து. அது கூடவே ஒரு லெட்டரும் வருது. இப்ப இவர் எடுத்து படிக்கிறாரு. இப்ப இந்த லெட்டர்ல இவங்க என்ன ஹீரோயின் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, நேத்து என்னோட பாட்டியோட ரெசிபி புக் அவங்க எழுதி வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாரி ரெசிபில தான் வந்து நான் பார்த்தேன். அதுல ஒரு ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ரெசிபிய வந்து இன்னைக்கு உங்களுக்காக நான் செஞ்சு அனுப்பியிருக்கேன். அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாரி அவங்க எழுதி அனுப்பியிருப்பாங்க. இத படிச்சுட்டே இருக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த சாப்பாடு அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும். அவர் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இந்த டைம்ல தான் அந்த ட்ரெயினிங்க்கு வந்த ஆள் இருக்கார்ல, அவரு வந்துட்டு நானும் உங்க கூட லஞ்ச் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. அவரோட லஞ்ச் அவர் எடுத்துட்டு வந்திருக்க பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2 வாழைப்பழம் தான் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த 2 வாழைப்பழத்த உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. இத பார்த்தோனே இவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுது சார்ஜனுக்கு. உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, அவரோட லஞ்ச வந்து அவர் கூட ஷேர் பண்ணிக்கிறாரு. இத சாப்பிட்டு பார்த்த அந்த அந்த ஆளுக்கு வந்து ரொம்ப புடிச்சு போயிடுது. "எங்க சார் நீங்க வந்து லஞ்ச் வந்து வாங்குறீங்க? அந்த மெஸ்ஸ எனக்கும் சொன்னீங்கன்னா, நானும் அங்கேயே கன்டின்யூ பண்ணிப்பேனே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கு சார்ஜன் என்ன சொல்றாருன்னா, அந்த கடைய வந்து இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து மூட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்ப இவர் வந்து இதுக்கு என்ன பதில் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட் வந்து நான் ஏதோ ஒரு பொருள தேடும்போது, என் ஒய்ஃப் வந்து ஆசைப்பட்டு பார்க்குற ஒரு வீடியோ கிளிப்ஸ்லாம் இருக்கும். அதாவது அப்பலாம் சீரியல் அதெல்லாம் வரதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படி தானே வச்சிருப்பாங்க. அந்த மாரி வந்து அது எனக்கு கிடைச்சது. அத எடுத்து போட்டு நான் பார்த்தேன். நேத்து நைட்டே நான் அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டேன். ஏன்னா, என் ஒய்ஃப்க்கு அது ரொம்பவே பிடிக்கும். என் ஒய்ஃப் உயிரோட இருக்கும்போது, அத வந்து டெய்லி ரெகுலரா பார்த்துட்டு இருப்பா. அவ பார்க்கும்போது ஒரு நாள் கூட அவ பக்கத்துல உட்காந்து நான் அத பார்த்ததும் இல்ல, ரசிச்சதும் இல்ல. நாங்க 2 பேரும் பேசிக்கிட்டதும் இல்ல. நான் அத பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒண்ணு நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பேன். இல்ல அப்படின்னா என் சைக்கிள வந்து நான் சரி பண்ணிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் நான் அந்த டிவி ஷேடோல அவ அந்த இதெல்லாம் அந்த எபிசோட்லாம் பார்த்து அவ சிரிச்சிட்டு இருக்கிறது அந்த ஷேடோல தான் பார்ப்பேன். ஆனா, இப்ப என் ஒய்ஃப் வந்து உயிரோட இல்ல. அப்படின்ற மாரி அவர் அதுல லெட்டருக்கு பதில் எழுதி அனுப்பியிருப்பாரு. அதோட இப்ப ஹீரோயின் வந்து அதுக்கு பதில் என்ன? அதாவது லஞ்ச் டைம்ல தான் அந்த லெட்டர் வந்துட்டே இருக்கு. அப்படி ஒவ்வொரு நாளா நம்ம இப்ப போயிட்டே இருக்கோம். அப்படி அந்த பதில்ல வந்து இப்ப இவங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, நீங்க சொல்ற அந்த டிவி ப்ரோகிராம் வந்து எங்க அம்மாவுக்கும் ரொம்ப பிடிக்கும். எங்க அம்மா அந்த ப்ரோகிராம்லாம் பார்க்கும்போது நானும் கூட சேர்ந்து பார்த்துருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எங்க அப்பாவும் வந்துட்டு ஸ்மோக் நெறைய பண்ணுவாரு. அவர் ஸ்மோக் பண்றதுனால அவருக்கு வந்துட்டு இப்போ அந்த அந்த ஒரு டிசீஸ் வரும் பார்த்தீங்களா? அந்த மாரி வந்து அந்த வலிய கூட அவரால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவதிப்பட்டுட்டே இருக்காரு. அதுக்காக தான் சொல்றேன். ஒரு ஸ்மோக் பண்ணா வந்துட்டு வாழ்க்கையில வந்து இவ்ளோ மணி நேரம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். நம்மளுக்கான நேரம் குறையும். ஸோ, அதனால ஸ்மோக் பண்றத குறைச்சுக்கோங்க. இல்ல அவாய்ட் பண்ணுங்க. அப்படின்ற மாரி அவங்க பதில் எழுதி அனுப்பியிருப்பாங்க. இது படிக்கிற சார்ஜன் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நைட்டு ஸ்மோக் பண்ணாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு. இதோட வந்துட்டு இப்ப இவங்க இருக்காங்கல்ல, ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹஸ்பண்டோட துணியெல்லாம் வந்து துவைக்கிறாங்க. துணி துவைக்கும்போது தான் அவங்க ஒரு விஷயத்த கவனிக்கிறாங்க. அந்த துணியில வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்மெல் ஒண்ணு வருது. அத பார்த்தோன அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா வந்துட்டு, ஹஸ்பண்டுக்கு வந்து வேற ஒரு அஃபேர் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. அவங்க ரொம்பவே அந்த இடத்துல மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. இப்ப இதே விஷயத்த வந்து அவரோடையும் ஷேர் பண்ணிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல எழுதுறாங்க. அதாவது என் ஹஸ்பண்டுக்கு வந்து வேற ஒரு அஃபேர் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதனால தான் அவர் என்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றாருன்னும் எனக்கு தோணுது. இத பத்தி அவர்ட்ட கேட்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா, அது கேட்கிற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. இன்னும் சொல்லணும்னா, இதுக்கு மேல இது அவர் கூட வாழணுமா? அப்படின்ற மாரி ஒரு கேள்வி தான் எனக்குள்ள வந்துட்டு இருக்கு. இப்போதைக்கு எனக்கு நான் எங்க போறது, என்ன ஏதுன்னு எதுவுமே எனக்கு தெரியல. ஆனா, ஒரு வழி இருக்கு. என் பொண்ணு படிக்கிற ஸ்கூல்ல வந்துட்டு அவளோட சப்ஜெக்ட் ரிலேட்டடா ஒரு விஷயம் அவ சொன்னா. பூட்டான்ல வந்துட்டு லிவிங் பிரைஸ்லாம் வந்து வாழ்றதுக்கான காசு வந்து கம்மியா தான் செலவாகுது. அங்க உள்ள மக்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா என் பொண்ணு வந்து சொல்லியிருக்கா. ஒரு வேளை நானும் என் பொண்ணும் வந்துட்டு அது மாதிரி அங்க பூட்டானுக்கு கிளம்பிறதா இருக்கும். அப்படின்ற மாதிரி லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் எழுதியிருப்பாரு அப்படின்னா வந்துட்டு, "நானும் உங்களோட பூட்டான் வரலாம் அப்படின்னு இருக்கேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதியிருப்பாரு. இதுக்கு என்ன பதில் எழுதுறது அப்படின்றது இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஒரு மாரி அப்படியே அதே மாரி அவங்க இருந்துட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவருக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். இவ்வளோ நாள் யார்ட்டயும் பேசாம இருக்கார்ல சாஜன், யார்ட்டயுமே பேச மாட்டாரு. இப்ப அவர் பேசுற 2 பேரு. ஒண்ணு வந்து ஹீரோயின், இன்னொன்னு வந்து அவர் கூட ட்ரெய்னிங்க்கு வந்திருக்கார்ல அந்த ஆள் தான். இப்ப 2 பேரும் ட்ரெயின்ல வந்துட்டு இருக்காங்க. வர வழியிலேயே அவர் வந்துட்டு இப்ப என்ன சொல்றாருன்னா, "நான் ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் நாசிக்குக்கு என்னோட சொந்த ஊரான நாசிக்குக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் பூட்டானுக்கு போறதா இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாரு. "உனக்கு பூட்டான பத்தி ஏதாவது தெரியுமான்னு?" சொல்லி கேட்கும்போது, "எனக்கு பூட்டான பத்தி எதுவும் தெரியாது சார். நான் அந்த அளவுக்கு அங்க போனதில்ல. ஆனா அங்க லிவிங் காஸ்ட்லாம் வந்து ரொம்ப கம்மி.
தான் இருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கொஞ்ச நாளாவே நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி எனக்கு தெரியுது சார். ஏதோ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அது நல்லபடியாக இருக்கட்டும் அப்படி இப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் நம்ம ஏறுற தப்பான ட்ரெயின் வந்து கரெக்டான பாதையில் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்வார். உடனே இவர் சார்ஜர் என்ன கேட்பாருன்னா, உனக்கு அப்பா அம்மா இல்லைன்னு தானே சொன்னேன், இப்போ எங்கன்னா அம்மா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாரு. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்வார்னா, எந்த விஷயத்தையும் நம்மளாம் சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு மதிப்பே இருக்க மாட்டேங்குது சார். அதனால் அம்மா சொல்கிறாங்க அப்பா சொன்னாங்கன்னு ஏதாவது ஒன்று சொன்னோம்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும்ல, அதனால தான் நான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் சிரிக்கிறார். ஆனால் அவர் சொன்னது உண்மைதான் அவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்போ மறுநாள் வந்து இதுக்கு எதுவும் பதில் எழுதாமல் ஹீரோயின் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உங்கள் பேர் கூட எனக்கு என்னன்னு தெரியாது, நம்ம எப்படி ஒன்றா சேர்ந்து பூட்டான் போக முடியும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சார்ஜனுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகுது. அதுக்கு அவர் ஒரு பதில் லெட்டர் ஒன்று எழுதுறாரு. அதே சமயத்தில் இப்போ அவரோட ட்ரைனிங் வந்தாலும் அந்த ஆளும் கூட வராரு. 2 பேருமே அந்த லஞ்சை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு இவங்களும் கிளம்புறாங்க. இவர் வந்து பதில் எழுதுறாரு. இதை பார்த்தோன்னே அவங்க படிக்கிறாங்க. ஆனால் என்ன எழுதியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு காட்டல. ஆனால் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போனவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மேல் வீட்டு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்துட்டு நீங்கள் ஏதாவது பாட்டு போடுறீங்களா, அதில் வந்து சாஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பேர் உள்ள பாட்டு இருந்தால் போடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களும் அந்த மாதிரி பாட்டை ப்ளே பண்ணுறாங்க. இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவர் வந்துட்டு அவரோட பேர் சாஜன் அப்படின்றத எழுதி அனுப்பியிருக்காருன்றது தெரியுது. அது போக அவர் கூட இவங்க பூட்டான் போகிறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. அதோட அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பராக ஒரு டீயை போட்டுட்டு அந்த பாட்டை ரசித்து கேட்டுட்டு அந்த டீயை அப்படியே குடிச்சிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ மறுநாள் லஞ்ச் பாக்ஸில் இவங்க எழுதுகிற லெட்டர் எதவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நம்ம என்னதான் வந்துட்டு லெட்டரில் பேசிக்கிட்டாலும் இன்னும் அதாவது தனிப்பட்ட முறையில் இன்னும் நம்ம நேரில் பேசிக்கிட்டா தானே சில விஷயங்களை ஓப்பனாக முகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். லெட்டர்லேயே எல்லா விஷயத்தையுமே சொல்ல முடியாது. அதனால நம்ம சந்திக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நாளைக்கு இந்த மாதிரி ஒரு காஃபி ஷாப் பேர் எழுதிட்டு அந்த காஃபி ஷாப்பில் வந்துட்டு ஒரு மதியம் 1 மணிக்கு நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் எழுதியிருக்காங்க. இவருக்கு இது படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த லெட்டரை படிச்சுட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்காரு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ பியூன் வந்து மேனேஜர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சாஜனை சொல்லவும் சாஜன் அங்கே போகிறாரு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் வந்து ஆளுக்கு வந்திருக்காரு. மேனேஜர் பயங்கர கோவமாக இருக்காரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, அந்த பேமெண்ட் ஆர்டர்லாம் அவர் எடுக்க சொன்னார்ல, அவர் எடுத்ததில் என்ன பண்ணிட்டாருன்னா அவர் பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணி விட்டுட்டாரு. அதனால அக்கௌண்ட்ஸ் டோட்டலாக வந்து குளறுபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேனேஜர் வந்து சத்தம் போடுறாரு. நீங்கள் இப்போ ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இவர் தான் அந்த போஸ்டிங்க்கு வரதா இருக்கு. இவர் இவ்வளோ தப்பு பண்ணால் என்ன பண்ண முடியும் அப்படி இப்படின்னு கேட்டு ரொம்ப கோவப்படுறாரு. உடனே சாஜர் வந்து நிலைமையை புரிஞ்சுக்கிறாரு. அதாவது தான் வந்து இங்கேருந்து ரிட்டையர் ஆகி தான் போக போகிறோம். ஆனால் இவர் வந்துட்டு இங்கே தான் இருந்து வேலை பார்க்கணும். இவருக்கு தான் இப்போ இந்த வேலை ரொம்ப முக்கியம். அதனால வந்து இந்த வேலையை வந்து அந்த தப்பை வந்து நான் தான் பண்ணதான் அவர் ஒத்துக்கிறாரு. இது நான் பண்ண தெரியாமல் பண்ண ஒரு மிஸ்டேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த இடத்துல அந்த ட்ரைனிங் அவருக்கும் ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஆனாலும் அவர் சொல்லவும் இந்த மேனேஜரை நம்ப மாட்டாங்க. ஏன்னா இத்தனை வருஷம் அவர் வேலை பார்த்ததுல ஒரு தப்பு கூட அவர் பண்ணதே கிடையாது. இவர் இதுக்காக தான் சொல்கிறாருன்றது அவருக்கும் புரியுது. அதோட அவர் என்ன செய்கிறாருன்னா, இதுக்கப்புறம் நான் சரி பண்ணி கொடுத்துறேன், நான் அதை கரெக்டாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு அதை சரி பண்ணி கொடுத்துட்டு இப்போ வெளியே வராரு. வெளியே வந்து இந்த ட்ரைனிங் வந்தவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. எனக்காக தானே சார் நீங்கள் இப்படிலாம் ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது இவர் உடனே கடுப்படிக்கிறாரு. இந்த மாதிரி இங்கே பாரு, இந்த வேலை உனக்கு ரொம்ப முக்கியம், நீ இப்படி அசால்ட்டாக இருக்காத, எல்லாத்தையும் நான் கூட வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்க முடியாது, அதனால நிறைய அதை முறைப்படி கரெக்டாக கற்றுக்கோ, உன் வேலையை நீ வந்து தக்க வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இவருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நீ தான் சீக்கிரமாகவே இதெல்லாம் கற்றுக்கிட்டு இது பண்ணணும், ஏன்னா எல்லா நேரமும் உன் கூடவே என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் தன்னை காப்பாற்றி தன் வேலையை காப்பாற்றினதில் இவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. சாஜனும் ஒத்துக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க எல்லாம் சமைச்சதை சாப்பிட்றாங்க. இப்போ இவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேர்ளும் தங்கியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஷேக் இருக்கார்ல, அவரை வந்து லவ் பண்ணுறவங்க தான் அவங்க. இவங்க 2 பேருமே ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இப்போ கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பா தான் அந்த பொண்ணை பற்றி இவர் சொல்கிறாரு. நானும் அந்த பொண்ணு வந்து ரொம்ப வருஷமாக லவ் பண்ணுறோம். ஆனால் அவங்க அப்பா வந்து எங்கள் கல்யாணத்துக்கு வந்து ஒத்துக்கவே இல்லை. அதனால இந்த பொண்ணு வந்துட்டு அவங்க வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டா. இப்போ நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் தங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சாஜன் கிட்ட சொல்கிறாரு. ஆனால் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கும். இந்த பொண்ணு வந்து அவள் வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, அவங்க அப்பாவோட சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறா. இவ்வளோ நாளாக நாங்கள் வெயிட் பண்ணதுனால அவங்க அப்பாவும் இப்போ சம்மதிச்சிட்டாரு. இப்போ எங்கள் கல்யாணத்துக்கு எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் சைடு வந்துட்டு அப்பா அம்மா எல்லாரும் இருக்காங்க. என் சைடில் வந்து எனக்குன்னு யாருமே கிடையாது. எனக்கு ஒரு அண்ணனா இருந்து என் கல்யாணத்தை நீங்கள் நடத்தி வைப்பீங்களா, ரெஜிஸ்டர் மேரேஜ் எனக்காக சைன் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாஜன் கேட்குறாரு. அதாவது அவர் கேட்குறாரு. அதுக்கு சாஜனும் ஒரு மாதிரி அவருக்கு சங்கடமாக போயிடுது. இருந்தாலும் அவர் வந்து கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இப்போ மறுநாள் வந்து இலாம் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இவர் வேக வேகமாக கிளம்புறாரு. ஷேவ்லாம் பண்ணிக்கிறாரு. முடிஞ்சளவுக்கு நல்ல ட்ரெஸ்ஸாக பண்ணிக்கிட்டு இப்போ கிளம்புறாரு. அப்போ தான் கண்ணாடி பார்க்குறாரு. கண்ணாடிலாம் அவர் கண்ணாடியை பார்த்து பல வருஷம் ஆகுது. கண்ணாடிலாம் ஒரே தூசியாக இருக்குது. உடனே கண்ணாடியை வந்து ஒரு துணி வச்சு தொடச்சிட்டு அப்போ தான் அவர் முகத்தை அவர் பார்க்குறாரு. பார்த்தா அவருக்கு ரொம்ப வயசானது. அப்போ தான் அவர் கண்டுபிடிக்கிறாரு. தனக்கு வந்து முடியெல்லாம் வந்து அதாவது வெள்ளையாக ஆயிடுச்சு, முடியெல்லாம் வந்து மாறிடுச்சு, கலர் மாறிடுச்சு, தனக்கு ஏஜ் ஆனது வந்து அப்பட்டமாக கண்ணாடியில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாரு. அதோட இப்போ வந்து போகலாமா வேணாமா அவளை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. அதோட அந்த யோசனையிலே இப்போ ஆஃபீஸ்க்கும் வந்துடுறாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப நேரமாக அந்த காஃபி ஷாப்பில் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவருக்காக அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் வரவே இல்லை. அவங்க அங்கேருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே கோவமாக எந்திரிச்சு இப்போ வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாக இருக்குது. இப்படி வரேன்னு சொல்லிட்டு வரல அப்படின்னு ரொம்ப கோவமாக இருக்காங்க. இப்போ மறுநாள் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு அவர் வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு லஞ்ச் பாக்ஸும் வருது. இவர் வந்துட்டு உடனே ஆர்வமாக அதை திறந்து பார்க்குறாரு. பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, வெறும் காலி டப்பாவாக தான் இருக்குது. அவருக்கு ரொம்பவே புரிஞ்சிருது. அது கூட பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் கூட அதில் இல்லை, எதுவுமே இல்லாமல் லஞ்ச் பாக்ஸ் மட்டும் வந்திருக்கு. அப்போ உடனே இவருக்கு எல்லாமே புரிஞ்சிருது. அவர் ஒரு லெட்டர் எழுதுறாரு. என்னவா எழுதுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நீங்கள் கோவமாக இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ எனக்கு வந்து ஆசையாக தான் இருந்தது உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையில் கிளம்புனேன். அப்போ தான் நான் கண்ணாடியே பார்த்தேன். அப்போ தான் எனக்கு வயசானதையே நான் வந்துட்டு கவனிச்சேன். ஏன்னா
இவ்வளோ வருஷமா வந்து வேலை வேலை அப்படின்னு இருந்ததுனால நான் எப்படி இருக்கேன் அப்படின்றத நான் கண்ணாடி கூட பார்த்தே பல வருஷம் ஆகுது. அதனால இன்னைக்கு காலையில கண்ணாடி பார்க்கும்போது தான் எனக்கு எவ்வளோ வயசா இருக்கு அப்படின்றது எனக்கு தெரிய வந்தது. அதனால தான் நான் வரதுக்கு ரொம்ப தயங்கினேன். ஆனாலும் நான் வந்த அந்த நீங்க சொன்ன காஃபி ஷாப்க்கு நான் வந்தேன். ரொம்ப நேரமா நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. யாருமே இல்ல அங்க. நீங்க ஒரு யாருக்கோ வெயிட் பண்ற மாரியே இருந்தது. அத வச்சு நீங்க தான் அது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க ரொம்ப யங்கா இருக்கீங்க. ரொம்பவே அழகா இருக்கீங்க. என்ன மாரி ரொம்ப ஏஜ்டானவர் வந்து உங்க கூட எப்படி சேர்ந்து வர்றது அப்படின்ற ஒரு தயக்கத்தோட தான் உங்கள்ட்ட இதெல்லாம் நேர்ல வந்து சொல்றதுக்கு கூட எனக்கு தயக்கமா இருந்தது. அதனால தான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல லெட்டர்ல எழுதி அனுப்புறாரு. அதோட இப்படியே கொஞ்ச நாள் அப்படியே போகுது. ஏன்னா 2 பேருமே ரொம்ப அமைதியா அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இந்த ஷேக்கோட கல்யாணம் வேற வருது. அதில வந்துட்டு ஒரு முக்கியமான ஆளா இருந்து சாஜன் வந்து அந்த கல்யாணத்த நல்லபடியா நடத்தி குடுக்குறாரு. ஃபுல் சப்போர்ட் அந்த கல்யாணத்துக்கு பண்றாரு. அதோட அவர்ட்ட அவர் என்ன சொல்லிறாருன்னா, "நான் ரிட்டயர் ஆனதுக்கப்புறம் நான் நாசிக் தான் போறேன்" அப்படின்ட்டு இப்போ முடிவே மாத்திக்கிட்டாரு. திரும்ப "நான் நாசிக் தான் போறேன். நீ என்ன பார்க்குறதா இருந்தா அங்க வந்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிடுறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப நாளா அவரு ஸ்மோக் பண்ணி உடம்பு சரியில்லாம இருந்ததுல, அதனால அவருக்கு ரொம்ப இப்ப சீரியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப அங்க பார்க்க வராங்க. இதில பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா இறந்தும் போயிடுறாரு. ஏன்னா, அவர் வந்து எப்பவுமே வந்துட்டு இந்த மாரி தண்ணி, தம்மு அப்படின்னு இருந்ததுனால அவர் இறந்தும் போயிட்டாரு. இப்ப அம்மாவ பார்க்க வந்தவங்க வந்து அம்மாக்கு ஆறுதல் சொல்ல வராங்க. அப்ப அவங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கேஷுவலா இருக்காங்க. அவங்க பெருசா எதுவுமே போட்டு அலட்டிக்கல. அவங்க என்ன அசால்ட்டா சொல்றாங்கன்னா, "எனக்கும் வந்து கல்யாண புதுசுல வந்துட்டு நீ பொறக்கிற வரைக்கும் வந்துட்டு அப்பா வந்து ரொம்ப என் என் வீட்டுக்காரர் வந்து என் மேலயும் உன் மேலயும் ரொம்ப பிரியமா இருந்தாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இந்த குடி அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப அடிமையாயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிட்டாரு. நம்ம கூட நேரம் செலவு பண்றதே கிடையாது. அப்படியே இருந்து இருந்து இப்படியே நோய்வாய்ப்பட்டுட்டு இப்ப இறந்தும் போயிட்டாரு. ஏதோ கடமைக்கு தான், ஊருக்கு தான், பேருக்கு தான் அதாவது என்ன சொல்றது புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு இருந்தோம். அதனால அவர் இப்ப இறந்து போனது கூட எனக்கு ஒரு பெரிய விஷயமாவோ அதெல்லாம் எதுவுமே தெரியல. எனக்கு ரொம்ப பசிக்குது. நான் போய் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது இவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இதே மாதிரி தன்னோட லைஃப்பும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அதுக்காக இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, திரும்ப இந்த மாதிரி நம்ம லைஃப் இந்த மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்காக நம்ம வாழ்ற வாழ்க்கைய வந்து அர்த்தமானதா தான் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சாஜன தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்காக இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஃபுட் டெலிவரி குடுத்தாங்கல்ல, அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க. எந்த ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் குடுக்குறீங்க அப்படி இப்படின்னு கேட்கறாங்க. ஒரு வழியா வந்துட்டு சாஜன் வேலை பார்க்குற ஆஃபீஸே அவங்க கண்டுபிடிச்சறாங்க. அந்த சீட்டுக்கு அந்த கரெக்ட்டா அந்த சீட்ல வந்து தானே அவங்க சாப்பாடு வைக்கிறாங்க. இது டேபிள் வரைக்கும் தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்க சொல்லிடுறாங்க. அந்த கரெக்ட்டா அவரோட டேபிளுக்கும் வந்துடுறாங்க. ஆனா அங்க பார்த்தீங்கன்னா சாஜன் இல்ல. அந்த ட்ரெய்னிங் வேலை அவர் தான் இப்ப அந்த போஸ்டிங்ல இருக்காரு. சாஜன் வந்து ரிட்டயர் ஆயிட்டு நாசிக் போயிட்டாரு அப்படின்றத இப்ப இவங்கள்ட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு. இவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா போயிடுது. மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சிந்தனை அந்த மாரியே இருந்ததுனால அவர் வந்துட்டு ரிட்டயர் ஆயிட்டு நாசிக் கிளம்பி போயிட்டாரு. ஆனா அவர் என்ன நினைச்சாரோ தெரியல. கொஞ்ச நாளைக்கு மேல அவரால அங்க இருக்க முடியல. அதனால அவர் அங்கிருந்து திரும்ப ஊருக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க பிளான் பண்ணிட்டு இருக்காரு. அதோட இவர் என்ன பண்றாருன்னா, திரும்ப இவர் வந்து கிளம்பி இங்க வந்துட்டாரு. இவர் எங்க வேலை பார்த்துட்டு இருந்தாரோ அந்த இடத்துக்கே இவர் வந்துட்டாரு. அங்க அக்கம் பக்கத்துல இருக்க பிள்ளைங்கள்ட்ட முன்னாடிலாம் ரொம்ப கடுப்பிடிச்சே பேசுவாரு. இப்ப கொஞ்சம் பிரியமா எல்லார்ட்டயுமே பேசுறாரு. அவரோட கேரக்டர் மொத்தமா மாறி இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, இப்ப இவங்க வந்துட்டு அவர்கிட்ட இருந்துட்டு அந்த ஷேக் இருக்கார்ல, அவர்கிட்ட இருந்துட்டு நாசிக் அட்ரஸ் வந்து சாஜனோட நாசிக் அட்ரஸ் இருக்கும்ல, அத வாங்கிட்டு வந்துடுறாங்க. வாங்கிட்டு வந்துட்டு அதுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. அதாவது நீங்க இப்ப நாசிக்ல நல்லபடியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பார்க்குற வேலையும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நாங்க வந்துட்டு நானும் என் பொண்ணு வந்து பூட்டான் போறதுக்காக ரெடி ஆயிட்டோம். நேத்து என் நகையெல்லாம் கொண்டு போய் நான் வித்துட்டு வந்துட்டேன். என் தாலி உட்பட எல்லாத்தையுமே வித்துட்டு வந்துட்டேன். அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நாங்க வந்து பூட்டான் கிளம்பிருவோம். அங்க கிளம்பி போனதுக்கு அப்புறமா இந்த பணம் வந்து எங்களுக்கு அங்க தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படின்ற மாரி ஒரு லெட்டர் எழுதி அந்த லெட்டருக்கு போஸ்ட் பண்றாங்க. அந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் பண்றாங்க. ஆனா அவரு தான் அங்க இல்லையா. அவரு தான் இங்க வந்துட்டாரு. இது இவங்களுக்கு தெரியாம இருக்கு. இப்ப சாஜன் வந்து அந்த நாசிக்ல இல்ல. அதுவும் இவங்களுக்கு தெரியல. இவங்க லெட்டர் போட்டதும் அவருக்கும் தெரியல. இப்ப அவர் என்னதான் அவருக்கு ஏஜ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு அவர் நினைச்சாலும், மனசுல வந்து அவருக்கு வந்து இவங்கள பிடிச்சிருக்கு அப்படின்றது உண்மையா இருக்கிறதுனால அவரால நிம்மதியா நாசிக்ல வேலை பார்க்க முடியல. அதனால அவர் என்ன பண்றாருன்னா, இப்ப அங்கிருந்து கிளம்பி இங்க வந்திருக்காரு இல்லையா? இங்க வந்துட்டு என்ன பண்றாருன்னா, அந்த சாப்பாடு கொண்டு வந்து குடுக்குறாங்கல்ல, அவங்க கிட்டலாம் இப்ப இவரு போய் விசாரிக்கிறாரு. அதாவது இப்ப ஹீரோயினோட அட்ரஸ வந்து தேடி விசாரிச்சு, ஒரு வழியா ஹீரோயின பார்க்கறதுக்காக இப்ப ட்ரெயினும் ஏறிடுறாரு. அந்த ட்ரெயின் ஏறி அவர் வந்துட்டே இருக்காரு. இந்த இடத்துல வந்துட்டு இவங்க லெட்டர் போட்டு இன்னும் இவங்களுக்கு பதில் வரல அப்படின்ற மாரி இவங்களும் யோசிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இப்ப இதோட வந்து இந்த படத்த வேற முடிச்சு விட்டுர்றாங்க. இதுக்கப்புறம் இவர் போய் அவங்கள பார்த்தாங்களா? அவங்க வந்து இவர் வர நேரம் அவங்க வீட்ல இருந்தாங்களா? இல்ல இவங்கள பார்த்தாங்களா? இவங்க 2 பேரும் என்ன பேசி முடிவெடுத்தாங்க? இவங்க 2 பேரும் ஒண்ணா பூட்டானுக்கு கிளம்புனாங்களா? என்ன எதுவுமே சொல்லாம தான் அப்படியே இந்த படத்த வந்து இந்த இடத்துல முடிக்கிறாங்க. சரி 2 பேரும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமே அப்படின்ற மாரி நம்ம சந்தோஷமான முடிவா நம்மளா எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அவங்களோட கற்பனை திறனுக்கு தகுந்தாப்புல. இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாவே இருக்கு. பார்க்கறதுக்கும் அது நல்லா இருக்கு. அது சொல்றதுக்குமே நல்லா இருக்கு. உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மொத்தத்துல தனிமையா இருக்க விடாதீங்க. கல்யாணம் விருப்பப்பட்டு அதாவது என்ன சொல்றது லவ் மேரேஜோ, அரேஞ்ச் மேரேஜோ ஒரு சந்தோஷமா தானே கல்யாண வாழ்க்கைய ஆரம்பிக்கிறோம். அதனால 2 பேருமே டைம் குடுங்க. அந்த நேரத்த நீங்க அவங்களோட இருந்து செலவு பண்ணி பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இத ஆரம்பிச்சா பிரச்சனை வரும் அப்படின்ற விஷயத்த வந்து தவிர்த்துக்குங்க. பிடிக்காத விஷயத்த செய்யாம இருக்கணும். அப்படி இப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நினைச்சோம் அப்படின்னா, கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கலாம். அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்மள நேசிக்கிறவங்க நிம்மதியா இருக்கணும். அதுக்கு நம்ம செய்ற சில சில விஷயங்கள் வந்து எந்த தடையாவும் இருந்துறக்கூடாது அப்படின்ற மைண்டுக்கு வந்துட்டாலே போதுமானது. எந்த பிரச்சனையும் அந்த இடத்துல வராது. ஸோ அது மட்டும் பார்த்துட்டா போதும். ஏன்னா எல்லாராலும் எல்லாத்தையும் குடுக்க முடியும். நிம்மதின்றத நம்மள நேசிக்கிறவங்களால மட்டும் தான் நம்மளுக்கு குடுக்க முடியும். ஸோ அதுதான் என்னால உங்களுக்கு சொல்ல முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.